அத்தியாயம் 88. தொடுவான விளக்குகள். போன அத்தியாயத்துல கரிகாலனோட உத்தரவுப்படி சமநாடிகள் கூட அல்லி வானகரைக்கு கிளம்புறத பார்த்தோம். அத தொடர்ந்து அல்லி, நல்ல சமயத்தில் வந்தாய், வா செய்தி சொல்கிறேன்னு சொல்லி அல்லிய உச்சி மாளிகைக்குள்ள கூட்டிட்டு வந்த பிரம்மானந்தர் கூடத்துக்குள்ள வந்ததும் கொஞ்சம் நிதானப்பட்டதையும் அங்கு எந்த விஷயத்தையும் சொல்லாம மாடி அறைக்கு அழைச்சுக்கிட்டு போய் பஞ்சனையில உட்காரும்படி உபசரணை செஞ்சு காலத்தை ஓட்டிட்டு இருந்ததையும் கவனிச்ச அல்லி, பிரம்மானந்தர் அவகிட்ட விஷயத்த சொல்லக்கூட பயப்படுறாருன்றத புரிஞ்சுக்கிட்டு, அப்படி பிரம்மானந்தரையே அயர வைக்கும் நிலை என்னவா இருக்கும்? போருக்கோ பூசலுக்கோ பிரம்மானந்தர் அஞ்சுபவர் அல்லவேன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. அதனால பிரம்மானந்தர் சொன்னபடி பஞ்சனையில உட்காராம சாளரத்துக்கு பக்கத்துல போய் வெளியில பார்த்தா. வெளியில மனோகரமான இன்ப காட்சிதான் அவ கண்ணுக்கு தெரிஞ்சது. காவிரி ஆறு வேகமா கடல்ல கலக்கிற சங்கமத்துறையில அன்னைக்கு பெரிய பெரிய அலைகள் வந்துகிட்டு இருந்தது. அந்த அலைகள் மேல கலங்கரை விளக்கத்தோட வெளிச்சம் விழுந்துகிட்டு இருந்தது. அதுக்கு எதிர்ல கடல்ல ஆடிக்கிட்டே நின்ன 2 வர்த்தக மரக்கலங்களையும், அந்த மரக்கலங்கள்ல இருந்து சரக்குகளை ஏத்திக்கிட்டு கரையை நோக்கி வந்துகிட்டு இருந்த சில படகுகளையும் தவிர ஆபத்தை குறிக்கிற மாதிரி வேற எந்த மரக்கலங்களும் அல்லியோட கண்களுக்கு தெரியல. கடற்கரையோட கருமணல் திட்டுகள்ல இருந்த பரதவரோட குடிசை வட்டாரங்கள்ல பாட்டும் கூத்தும் வழக்கம் போல கேட்டுக்கிட்டு இருந்தது. சங்கமத்துறைக்கு பக்கத்துல இருந்த சுங்கச்சாவடியிலையும் வழக்கமா கேக்குற காவலர் வர்த்தகர் கூச்சல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. கடலுக்குள்ள போயிட்டு வர பரதவர்களுக்கு அவங்க வீட்டை அடையாளம் காட்ட பரதவ மங்கையர் மாடங்கள்ல ஏத்தி வைக்கிற விளக்குகளும் எரிஞ்சுகிட்டு இருந்தது. பழைய புகாருக்கும் பிரம்மானந்தர் சொல்ற புது புகாருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாததால ஒருவேளை பிரம்மானந்தர் உள்ள நிலையை பெரிதுபடுத்தி அனாவசியமாக பயப்படுகிறாரோன்னு தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டா அல்லி. கடந்த 6 மாதங்கள்ல இல்லாத மாற்றங்கள் எதுவும், புகார்ல ஏற்பட்டதுக்கான அறிகுறிகள் எதுவும் அல்லியோட கண்களுக்கு தெரியல. ஆனா கண்களுக்கும் எட்டாத அபாயம் இருக்குன்றது பிரம்மானந்தர் அல்லிக்கு விளக்கி சொன்னப்புறம்தான் அவளுக்கு புரிஞ்சுது. அல்லி சாளரம் வழியா புகாரோட பெருங்கடலையும் சங்கமத்துறையையும் மருவூர் பாக்கத்தையும் பட்டினப்பாக்க பகுதிகளையும் ரொம்ப நேரம் கவனிச்சதையும், அப்படி கவனிச்சும் அவ முகத்துல எந்தவித மாறுதலும் ஏற்படாதத அவ தன்னை நோக்கி திரும்பினதும் உணர்ந்த பிரம்மானந்தர் அல்லிய உத்து பார்த்து, ஆராய்ச்சி முடிந்து விட்டதா அல்லின்னு கேட்டார். ஆராய்ச்சி ஏதும் செய்யவில்லை அடிகளே, பழைய புகாருக்கும் புதிய புகாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் என்று பார்த்தேன்னு சொன்னா அல்லி. ஏதாவது வித்தியாசத்தை கண்டாயான்னு கேட்டார் பிரம்மானந்தர். இல்லை, எந்த வித்தியாசமும் எனக்கு புலப்படவில்லை. வழக்கமாக கடலில் ஆடி நிற்கும் நாவாய்கள் நிற்கின்றன, வழக்கமாக வரும் படகுகள் வருகின்றன, பரதவரின் ஆடல் பாடல்களும் கேட்கின்றனன்னு சொன்னா அல்லி. உண்மைதான் அல்லி, சாதாரண கண்களுக்கு புகாரில் வித்தியாசம் ஏதும் இல்லைதான்னு சொன்னார் பிரம்மானந்தர். தங்கள் ஆராய்ச்சி கண்களுக்கு வித்தியாசம் இருக்கும் போலிருக்கிறதுன்னு சொன்னா அல்லி. ஆமாம் அல்லி, ஆண்டவன் என்ன காரணத்தினாலோ எதையும் கவனிக்கும் கண்களை இந்த அடியவனுக்கு அளித்து விட்டான். அப்படி அளித்திராவிட்டால் படைத்தலைவன் மறைந்து 6 மாதங்களுக்கு பிறகும் வானகரை சோழர் வசம் இருக்கும் இக்கட்டான நிலை ஏற்பட்டிராது. வானகரை இருப்பதால் தானே டைபீரியஸை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுன்னு சொன்னார் பிரம்மானந்தர். அத கேட்ட அல்லி, உண்மைதான், வானகரை நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் படை வீரர்களில்தான் பாதி பேர் இல்லைன்னு சொன்னான். பிரம்மானந்தர் தன்னோட மார்புல இருந்த மகரக்கண்டியோட பதக்கத்தை தடவிக்கிட்டே, இங்கிருந்து பிரிந்து போய்விட்ட யவனர்களை சொல்கிறாயான்னு கேட்டார். ஆமாம், அதனால் பாதகம் இல்லை போலிருக்கிறதுன்னு கேட்டா அல்லி. பாதகம் இருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா அல்லின்னு கேட்டார் அடிகள். என்ன நடந்திருக்கும்னு கேட்டா அல்லி. நன்றாக யோசித்துப்பார். புகாரில் இருப்பவன் போர்த்தந்திரங்களை நன்றாக அறிந்த எதிரி. இப்பொழுது படையும் அவனுக்கு திரண்டு விட்டது. போதாக்குறைக்கு இங்கிருந்த யவனர்களும் அவனுடன் சேர்ந்து விட்டார்கள். ஏற்கனவே அவனை தெய்வம் போல் மதிக்கும் யவனர் புகாரை அவன் பூரணமாக சுவாதீனப்படுத்திக் கொண்டதும் அவனிடம் பன்மடங்கு பயபக்தியுடன் இருக்கிறார்கள். புகாரை நிலமார்க்கத்தில் காக்க யவன வீரர்களை திரட்டிய டைபீரியஸ் அந்நகரை நீர்முனையிலும் காக்க அதோ அந்த 2 பெரிய தூண்களை இந்திர விழா மாளிகை மீதும் எழுப்பிவிட்டான். போர்க்களங்களை கொண்ட அந்த பெரும் பொறிகள் இருக்கும் வரை டைபீரியஸின் அனுமதியின்றி மரக்கலங்களோ படகுகளோ புகாரை நாட முடியாது. இத்தகைய பகைவனுக்கு எதிரில் இருக்கும் வானகரையை தலைவனற்ற இந்த படைத்தளத்தை முறியடிப்பதற்கு எத்தனை நிமிடங்களாகும்? சிந்தித்துப்பார் அல்லி, நன்றாக சிந்தித்துப்பார்னு சொன்னார் பிரம்மானந்தர். உண்மைதான் பிரம்மானந்தரே, அவன் ஏன் வானகரையை அணுகவில்லைன்னு ஆச்சரியமா கேட்டா அல்லி. இந்த பிரம்மானந்தன் இருப்பதால் அணுகவில்லை. இருமுறை அவன் என்னை ஏமாற்றியது உண்மை. இளஞ்செழியன் மிகவும் சிரமப்பட்டு
நேராக வாயில்களை ஒன்றன் பின் ஒன்றாக வைக்காமல் கோட்டை சுவர்களைப் போல் பின்னி பின்னி பல பிரகாரங்களை கட்டி ஒரு வாயிலுக்கும் இன்னொரு வாயிலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் தள்ளி வைத்திருக்கும் இந்த கோட்டைக்குள் அவன் யாரையோ அனுப்பி யவனர்களை அழைத்துச் சென்றது எனக்கு பெரும் தோல்விதான். ஆனால் வானகரையின் அமைப்பு, அதையும் விட குமரன் சென்னி, பரதவல்லாளன் போன்ற தலைவர்களுடைய போர்த்திறன், அந்த தலைவர்களை பின்பற்றும் படைகள், இளஞ்செழியனால் பயிற்றுவிக்கப்பட்டவை என்ற அறிவு, இவைதான் இன்னும் டைபீரியஸின் கரங்களை தேக்கி வைத்திருக்கின்றன. ஆனால் ஒரு விஷயம் அல்லி, என்று வானகரை விழுகிறதோ அன்று சோழ நாடு விழுந்துவிடும். ஆகவே இங்குள்ள படைகள் முழுவதையும் பலி கொடுத்தாவது இதை காக்க தீர்மானித்திருக்கிறேன் சொன்னார் பிரம்மானந்தர். வானகரை விழுந்தால் சோழ நாடு விழுந்ததா ஆச்சரியமா கேட்டா அல்லி. ஆம் அல்லி, சோழ நாட்டின் கடல் வாயிலான புகார் முழுதும் தமிழருக்கு அடைப்பட்டு விடுவதற்கு ஒரே தடையாக இருப்பது வானகரை. இது டைபீரியஸின் கையில் சிக்கினால் கடல் வழி அடைப்படும். பிறகு சேர பாண்டியர் ஆதிக்கம் தமிழகத்தில் ஏற்படும் சொல்லிக்கிட்டே போன பிரம்மானந்தரை தடுத்து, மன்னர் இருக்கிறார் அல்லவான்னு கேட்டா அல்லி. கரிகாலன் படை சிறியது, இன்னும் திரட்டப்பட்டு வருகிறது. அவற்றுக்கு ஆயுதங்கள் தேவை, பயிற்சி தேவை. பயிற்சியுள்ள வீரர்கள் அப்படையில் இருக்கத்தான் இருக்கிறார்கள். ஆனால் புதிதாக சேர்பவர்களுக்கு போர் பயிற்சி அளிக்க நாளாகும். அந்த பயிற்சி பெறுவதற்குள் வேளிர்களும் சேரபாண்டியரும் கரிகாலன் படைகளை நசுக்கிவிட முடியும். இன்று நாடு இருப்பது மிகவும் ஆபத்தான நிலை அல்லி. அந்த நிலையை சீர்படுத்த வல்ல ஒரே ஒரு ரத்தினமான பிரதேசம் வானகரை. காரணம் இல்லாமல் இளஞ்செழியன் இந்த சிறு குன்றை பெரும் படைத்தளமாக்கவில்லை சொல்லிட்டு அல்லிய பார்த்து, இப்படி வான்னு அல்லிய சாளரம் பக்கத்துல கூப்பிட்டு, அதோ புகாரின் காவிரி கரையோர கோட்டை சுவர்களை நன்றாக கவனின்னு சொன்னார் பிரம்மானந்தர். அல்லியும் அந்த கோட்டை சுவர்களை நல்லா கவனிச்சா. அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை புரிய ஆரம்பிச்சது. அல்லி அடிகளை பார்த்து, ஆம் புரிகிறது அடிகளேன்னு லேசா பயந்துகிட்டே சொன்னான். என்ன புரிகிறது மகளேன்னு கேட்டார் பிரம்மானந்தர். சுவர்களில் பரதவர் வலை வீசி ஏறுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த தலைகள் ஒன்று கூட காணோம்னு சொன்னா அல்லி. இங்கு மட்டுமல்ல அல்லி, கடற்கரையை நோக்கியுள்ள கோட்டை சுவரிலும் வலை மாட்டும் தலைகள் கிடையாதுன்னு சொன்னார் பிரம்மானந்தர். கடற்கோள் ஏற்பட்டால் அலைகள் பனைமர உயரம் கிளம்புமே, அப்பொழுது பரதவர் என்ன செய்வார்கள்னு கேட்டா அல்லி. வலைகளை வீசி சுவர்களில் மாட்டி ஏற தலைகள் இல்லாததால் சாவார்கள். புகாருக்குள் இனி தமிழர்கள் யாரும் புக முடியாது, டைபீரியஸின் உத்தரவின்றி சொன்னார் பிரம்மானந்தர். அபாயமான நிலைதான் சொன்னா அல்லி. அபாயமான எதிரி. டைபீரியஸ் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலிருந்தும் ஒவ்வொரு படிப்பினையை அடைகிறான். ராணியை சாளரத்தின் மூலமாக முன்பு இளஞ்செழியன் சிறையெடுத்து இங்கு கொண்டு வந்தான். அதற்கு சுவர் தலைகள் காரணம் என்பதை அறிந்த டைபீரியஸ் தலைகள் எல்லாவற்றையும் நீக்கினான். காவிரி நீரின் அடியில் உள்ள சுரங்க வழியாக நீ சென்றதை அறிந்த டைபீரியஸ் அத்தகைய வழிகள் அனைத்தையும் மூடிவிட்டான் சொன்னார் பிரம்மானந்தர். என்ன, நான் சுரங்க வழியாக சென்று ராணியை அழைத்து வந்தது டைபீரியஸுக்கு தெரியுமான்னு கேட்டா அல்லி. தெரியும் என்று ராணி செய்தி அனுப்பினாள். அவள் ஈர உடைகள் அரை மூலையில் இருந்ததைக் கண்டு டைபீரியஸ் சந்தேகித்து விட்டானாம் சொன்னார் பிரம்மானந்தர். அதை கேட்டு பெருமூச்சு விட்ட அல்லி, மிகவும் அபாயமான எதிரிதான் நடுங்கிற குரல்ல சொன்னான். ஆம் அல்லி, மிகவும் அபாயமான எதிரியை நாம் சமாளிக்க வேண்டியிருக்கிறது. அவன் யவன அரசை புகாரில் மட்டுமல்ல, தமிழகத்திலேயே நிறுவ முயல்கிறான். ஆகவே புகாரின் ரகசிய வழிகளை அடைத்து தனி கோட்டையாக அடித்துவிட்டான். அடுத்தபடி படைபலத்தை பெருக்க யவனர் போர் மரக்கலங்களை வரவழைத்திருக்கிறான். சிறிது எதிர்ப்பை காட்டுபவர்களையும் வெட்டி கடலில் எரிந்துவிட உத்தரவிட்டிருக்கிறான். சடலங்கள் சில வானகரையோரமாகவும் ஒதுங்கியிருக்கின்றன. இத்தனையிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்கிறான் டைபீரியஸ். விசாரணையின்றி யாரையும் கொல்வதில்லை. மேலுக்கு தர்ம நாடகம் நடைபெறுகிறது. உள்ளே உறுதியுள்ள யவனர் படை ஆட்சி புரிகிறது. இந்த நிலையில் புகாரில் புரட்சி எதுவும் சாத்தியமில்லை. ஆகவே டைபீரியஸ் எந்த நிமிடத்திலும் தன் படைகளை இருங்கோவேல் படைகளுடன் இணைத்து குணவாயிற் கோட்டத்துக்கு சென்று கரிகாலனை அழித்துவிட முடியும். போதாக்குறைக்கு சேரனுடைய மரக்கலங்களும் இப்பொழுது வந்துள்ள யவனர் மரக்கலங்களுடன் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. ஏன் சேர்ந்து கொண்டிருக்கின்றன? இந்த மரக்கலங்களையெல்லாம் தலைமை வகித்து நடத்துபவன் யார்? இவை தெரிய வேண்டுமல்லி. அதற்காகத்தான் உன்னை வரவழைத்தேன் சொன்னார் பிரம்மானந்தர். பிரம்மானந்தர் விளக்கின அரசியல் நிலைமைய நல்லா புரிஞ்சுகிட்டா அல்லி. புகாரோட நிலைமையையும் கரிகாலன் எந்த நிமிஷமும் கொல்லப்படலான்ற உண்மையையும் உணர்ந்த அல்லி முதல்ல பயந்தாலும் தன்னோட மனசுல உறுதிய வரவழைச்சுக்கிட்டு, என்ன ஆனாலும் மன்னனை காப்பாற்ற வேண்டும், நாடு மாற்றாரிடமோ வஞ்சகனான இருங்கோவேலிடமோ சிக்கக்கூடாதுன்னு தனக்குள்ளேயே தீர்மானிச்சுக்கிட்டு பிரம்மானந்தரை பார்த்து, அடிகளே இனி சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டா.
ஒரு அபாயமான காரியத்த செய்ய சொல்லி ஒரு சின்ன பெண்ணை ஏவுறோமேன்ற எண்ணத்துல தயங்கிக்கிட்டே யவனர் போர் மரக்கலங்களின் தலைவன் யார் என்பதை அறிய வேண்டும் அல்லின்னு சொன்னார் பிரம்மானந்தர். ஆனா அல்லியோட பதில்ல தயக்கமே இல்ல. எப்படி அறிவதுன்னு கேட்டா அல்லி. நீராடி உணவு உண்டு இளைப்பாறு மகளே, நடுநிசியில் நீ கிளம்பினால் போதும்னு சொன்ன பிரம்மானந்தர் அவ்ளோ நேரம் பேசாம தூரமா நின்னுகிட்டு இருந்த சமண அடிகளை கூப்பிட்டு அல்லி குளிக்க ஏற்பாடு செய்ய சொல்லிட்டு, நீராடி முடிந்ததும் அல்லிக்கு பழைய உடை வேண்டாம், அவள் பரதவர் உடை அணியட்டும்னு உத்தரவு போட்டார். பிரம்மானந்தரோட உத்தரவுப்படியே எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தார் சமண அடிகள். அல்லியும் குளிச்சுட்டு பரதவரோட ஆடைய போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா. நடுநிசி வந்ததும் பிரம்மானந்தரே அவளை எழுப்பி திரும்ப மாடி அறைக்கு அவளை அழைச்சிக்கிட்டு போய் சாளரத்துக்கு பக்கத்துல அவளை நிக்க வச்சு அவரும் அங்கேயே நின்னுகிட்டார். திரும்ப அல்லிய பார்த்து, அல்லி, அதோ கடலில் தொடுவானம் தெரிகிறதல்லவா, அதை கண்கொட்டாமல் கவனின்னு சொன்னார். அல்லியும் இமை கொட்டாம அவர் காட்டின இடத்த பார்த்தா. ரொம்ப நேரமா எதுவுமே தெரியல. திடீர்னு பிரம்மானந்தர் அல்லியோட கையை இறுக்கமா பிடிச்சு, அதோ பார் அல்லி, உற்று பார், நான் சொல்லும் வரை கண்ணை அப்புறமோ இப்புறமோ திருப்பாதேன்னு சொன்னார். அல்லியும் உத்து பார்த்தா. கடல வானம் தொட்ட இடத்துல திடீர்னு மினுக் மினுக்னு 2 விளக்குகள் தெரிஞ்சுது. உலகமே அடங்கி அமைதியா இருந்த அந்த சமயத்துல திரும்ப தொடுவானத்தை காட்டி, உற்று கவனி, இதோ இப்படி திரும்பு, இப்பொழுது கலங்கரை விளக்கத்தை பார்ன்னு சொன்னார் அடிகள். அங்கேயும் கவனிச்சா அல்லி. சோழர் ஆட்சியில என்னைக்குமே அணைக்கப்படாத கலங்கரை விளக்கம் அணைஞ்சு இருந்தது. தொடுவானத்துக்கு பக்கத்துல தெரிஞ்ச 2 விளக்குகள் கொஞ்ச நேரத்துல 4 ஆச்சு. அந்த 4 விளக்குகளும் கலங்கரை விளக்கம் இருந்த திசைய நோக்கி நகரத் தொடங்கிச்சு. அடுத்து நடக்க போறது என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.